எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பல அனுபவங்கள் உண்டு. அதில் ஒன்று நமக்குள் ஏற்படுகிற மன சோர்வு அல்லது மனக்கலக்கம். இது நிமித்தமாக நமக்குள் காணப்படுகிற புலம்பல்கள் மிக பெரிதாக இருக்கும். சில நேரத்தில் நமது வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற பாதைகள் விளங்கி கொள்ள முடியாதவைகளாக இருக்கிறபடியினால் நம்முடைய புலம்பலை எந்த மனிதனும் ஆறுதல் சொல்லி தேற்றிவிட முடியாது. பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதின் மேல் பிரகாசியாமலும் இருப்பதாக. பாருங்க, தன்னுடைய பிறந்த நாளை யோபு சபிக்கிறார். இப்படி ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொல்லப்பட்ட அந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக, தேவனால் பாதுகாக்கப்பட்டவராக, தேவனால் வழிநடத்தப்படுகிறவராக இருந்த யோபுவின் வாழ்க்கையில வந்த உபத்திரம் ஒரே நாளில் அவருடைய ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள் எல்லாம் அவரை விட்டு எடுக்கப்பட்டு போயிற்று. ஒரே நாளில் அவருடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஒரே நாளில் தரித்திரமும் அடைந்து மரண உபாதைக்குள்ளும் தள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், நேற்று வரைக்கும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் திடீரென்று மறுநாள் ஒன்றுமே இல்லாதபடி நிர்மூலமாகி விட்டான் என்று சொன்னார். அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அடே அப்பா, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தால் அவன் வாழ்க்கையில இப்படி ஒரே நாளில் நிர்மூலமாகி இருப்பான். பாருங்க, அவன் செய்த பாவங்கள் அவன் தலையின் மீது வந்து இறங்கின என்று மனிதர்கள் சொல்லுவார்கள். ஒருவேளை நாம் கூட அப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் தேவனுக்கும் யோபுவுக்கும் இடையில் இருக்கிற உறவு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவேதான் வேதம் மிக திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, ஒரு காரியத்தை விசாரிக்கும் முன்பு உத்தரவு சொல்லாதே. அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவினுடைய அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, சொந்த மனைவியே அவனை புரிந்து கொள்ளாமல் அவனுக்கு விரோதமாய் பேசுகிற சூழ்நிலை, அவரை நேசித்த நண்பர்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பி தூஷணமான வார்த்தைகளை சொல்லி அவரை குற்றப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தன் பிறந்த நாளை சபித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கிற நாம நினைப்போம், நாம அந்த இடத்துல இருந்தால் அப்படிலாம் சபிக்க மாட்டோம், நாம நம்மளை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு நாம நினைப்போம். கிடையாது. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நமது வாழ்க்கையிலும் ஒரு சின்ன உபத்திரம் வந்தா போதும். பாருங்க, கடந்த நாட்கள்ல எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதன், அவருக்கு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஸ்டாண்டு கலந்து விழுந்துட்டு, அது கலந்து விழும்போது லேசாக கல்லில் தட்டி அவர் பைக்கை நிலைக்குள்ளேயே வச்சு கண்ட்ரோல் இழந்து போய் ஒரு இடத்துல விழுந்துட்டார். அவர் சொல்றாரு, அண்ணே கர்த்தரை காப்பாற்றினாருங்க. ஆனா மறுபக்கத்தில் சொல்றாரு, எதுக்குன்னே கர்த்தரை அனுமதிச்சார்? அவர் மனசு ஆறவே மாட்டேங்கி, நான் பிழைச்சிட்டேன், எனக்கு பெருசா ஒரு காயாடி இல்லை, ஆனா அந்த நேரத்துல எதிர ஒரு வாகனம் வந்துச்சுன்னா நான் சட்டினி ஆயிருப்பேன், இருக்க மாட்டேன். அவர் மனசு ஆறவே மாட்டேங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா அவரு அதையே யோசித்து அதையிலே புலம்பிக் கொண்டிருந்தார். ஒரு சின்ன பைக் ஸ்டாண்டு கலந்து விழும்போது ஏற்பட்ட தடுமாற்றம், கண்ட்ரோல் இல்லாமல் விழுந்ததுக்கு ஒரு நாள் முழுவதும் அவர் சமாதானம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்போ வாழ்க்கையே தொலைந்து போன மனிதனை நினைத்து பாருங்க. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னன்னா, தயவு செய்து
ஒரு மனிதனுடைய துக்கத்துல, ஒரு மனிதனுடைய துன்பத்துல, ஒரு மனிதனுடைய இழப்புல, ஒரு மனிதனுடைய வேதனையில நீங்க சந்தோஷப்படாதீங்க. அவனுக்கு விரோதமா நீங்க பேசாதீங்க. ஏனென்று சொன்னால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், மௌனமாயிரு என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் புலம்பல்கள் வரும். அந்த புலம்பல்களை தவிர்க்க முடியாது. ஆனா அப்படி புலம்பலின் பாதையில் வருகிற மனிதனுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவருக்கு ஆறுதல் சொல்ல அழைக்கப்படுகிறோம். அவரை விசாரிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே எந்த மனிதனுடைய துன்பத்திலும் புலம்பலிலும் நீங்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல கால வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமது பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், உமது பிள்ளைகளாய் இந்த உலகத்தால் அறியப்பட்டிருக்கிற நாங்கள் எவ்விதத்திலும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த கிருபை தாரும். யாருக்கு விரோதமாய் பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.